வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இ-சேவை மூலமாக கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேன் நம்பர் எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு ஏதாவது நீங்க சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணணும், அதாவது இன்கம், கம்யூனிட்டி, நேட்டிவ் இந்த மாதிரியான சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்ததான் நீங்க அப்ளை பண்ண முடியும். கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாரோடைய பேரில் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோமோ அவங்களுடைய டீட்டெயிலை நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒரு முறை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் மற்ற விஷயத்தெல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வரும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் செய்வதற்கு அஃபிஷியல் வெப்சைட் tnedistrict.tn.gov.in அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ்க்கு வந்துடுவீங்க. இந்த பேஜஸில் அப்ளிகண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் யாரோட பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டுமே இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக தற்போதைய முகவரி, பர்மனெண்ட் முகவரி, கான்டாக்ட் டீட்டெயில் இதை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டாலே போதுமானது. அப்ளிகண்ட் டீட்டெயிலில் ஆதார் கார்டு நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர், செல்வி, ஸ்ரீ அது மாதிரி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருப்பாங்க. பெயரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாலினம் கேட்டிருப்பாங்க, மேலா ஃபீமேலா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்றக்காக திருமண நிலையை கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக பிறந்த தேதியை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக உறவு முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அல்லது மதர், கார்டியன் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபாதர் நேம் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே தமிழில் உங்களுக்கு காமிக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் நேம் கேட்டிருப்பாங்க. மதர் நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ரீஜன் கேட்டிருக்காங்க. மதம், உங்களுடைய மதம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்னவோ அதுக்கு கீழே இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஆக்குபேஷன், வேலை கேட்டிருப்பாங்க. வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நாட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதின்னு கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி ஃபில் பண்ணுறது அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக முகவரிக்கான டீட்டெயில் கேட்டிருக்காங்க. தற்போது முகவரி நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார் மார்க் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டாக தாலுக்கா கேட்டிருப்பாங்க. ஸோ அதாவது வட்டம் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய தெரு பேர் கேட்டிருப்பாங்க, கிராமம் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய டோர் நம்பர், மின்னஞ்சல், ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு கீழே நிலையான வீட்டு முகவரின்னு கேட்டிருப்பாங்க. தற்போது முகவரியும் நிலையான முகவரியும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தை கீழே இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணலாம். அல்லது ரெண்டுமே சேம் தான் அப்படின்னா உங்களுக்கு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை டிக் கொடுத்துட்டாலே போதும். அதுக்கு அடுத்ததாக கான்டாக்ட் டீட்டெயிலில் மொபைல் நம்பர் மட்டுமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ரிசீவ் ஆன ஓடிபியை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர்ன்றதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேன் நம்பர் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் தான் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்பர்ஸ் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.